திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. பக்தியோட ஆரம்பத்தில், அதுவும் சிவபக்தியோட ஆரம்பத்தில் நம்மை நாம் உயர்வாக எண்ணுவோம். அது யாராக இருப்பினும் சரி. நெற்றி நிறைய திருநீர் பூசும்போது, கழுத்தில் ருத்ராட்சம் அணியும் போது, 12 திருமுறைகளை ஓதும் போது நமக்குள் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதனால் நம்ம ஒரு பக்தியோட எல்லைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த சுய உணர்வு மேலோங்கும். அப்போ நம்ம அப்படி இப்படி அப்படிங்கிற எண்ணம் படிப்படியாக ஒரு சிலருக்கு மேலோங்கி நிற்கும். அந்த எண்ணம் எப்போது அப்படியே தவிடுபொடியாகும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இறைவனை உள்ளபடி உணரும் பொழுது இந்த எண்ணங்கள் யாவும் தவிடுபொடியாகிவிடும். ஏன்னா நம்ம இறைவனை உணர்கின்றோம் அப்படிங்கிற இடத்துல பல்வேறு கோட்பாடுகளை நிறைத்து வைத்திருக்கின்றோம். அவர் இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த தாற்பரியங்களை வைத்து நம்ம அது ஒரு உருவகப்படுத்தி வைத்திருப்போம். ஏன்னா 12 திருமுறைகளில் இறைவனை வர்ணிக்கும் போது சில விஷயங்களை சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதன்படி நம்ம உருவகப்படுத்தும் போது ஒரு விஷயங்களை எல்லாம் உள்ளதுபடி இல்லாமல் நாம் எதை கேட்டோமோ அதன்படி உருவகப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிவது இல்லை. அதுதான் ரொம்ப யதார்த்தமும் கூட. அப்போ இறைவனுக்கு உருவம் கொடுப்பது தவறா அப்படின்னா சத்தியமாக தவறில்லை. ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு அது தேவைப்படுகிறது. ஆனால் இறைவன் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எப்படி இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகந்தை போயிடும். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடியேன் ஒரு சின்ன விண்ணப்பமாக வைத்துக்கொள்வது, இப்போ சிவபெருமான் காட்சி அருள்கிறார். இப்போ நம்ம 4 பெருமக்களாகட்டும், 63 நாயன்மார்களாகட்டும், பெரும்பாலுமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா காலை வாகனத்தின் மீது அம்மையோடு இணைந்து நிறைய பேர்த்துக்கு காட்சி கொடுத்திருந்திருப்பார். சிலர் செய்த கடும் தவத்தின் காரணமாக தனியே சென்றும் காட்சி கொடுத்திருந்திருப்பார். இப்போ இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை நாம் காண்கின்றோம். அப்போ அவங்க விவரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்போ அந்த மதிசூடி விரித்த சடையன், தரித்த சடையன், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி புலித்தோல் அணிந்து அந்த எருதின் மீது ஏறி காட்சி அருளினார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ நம்ம தவப்பலனுக்கு ஏற்றார் போல் அந்த மாட்டின் மீது, எருதின் மீது தான் ஏறி வர வேண்டும், இப்படித்தான் இறைவன் இருக்க வேண்டும், இப்படித்தான் காட்சி தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உருவகப்படுத்தின மாதிரி காட்சி கிடைக்குமே தவிர இறைவன் எத்தன்மை உடையவரோ அத்தன்மையில் நமக்கு கிடைக்க போவது இல்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவனை உள்ளபடி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழும் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். ஏன்னா எப்பவுமே ஒரு பொருள் என்ன தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையிலேயே நாம் அதை உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ சாதாரணமாக ஓடுகின்ற நீர், அதை கையில் எடுத்தோம்னா அந்த குளிர்ந்த நிலையில் இருக்கும். அப்போ அதனுடைய தன்மையை நாம் உணர முயற்சி செய்ய வேண்டும். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை சூடாக்க பின்பு தண்ணீர் என்பது சூடாகத்தான் இருக்கும் அப்படின்னா அது அவ்விடத்திலே பொய்த்து போகக்கூடிய கூற்று. சாதாரணமாக தண்ணி எடுக்கும் போது ஒரு நிலையில் இருக்கும். இப்போ மலையில் வழிந்து வர்ற அருவி நீர் ரொம்ப அந்த ஜில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குளிர்ந்த நிலையில் இருக்கும். அதே இமயமலை போன்ற பகுதிகளில் பனிக்கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சூடுபடுத்துகிறோன்னா சூடாக இருக்கும். ஆனால் இயல்பாக அந்த தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றாற் போல் இருக்கும். இயற்கையிலேயே அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறுடன் இருக்கும். எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டுமே தவிர நாம் ஒரு உருவகப்படுத்தி இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத செஞ்சால் அவ்வாறு இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை, அந்த உண்மை உருவம் யாரால் உணர்ந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் சொல்கிறது, நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்தலாம், பாசம் வைக்கலாம், தவம் செய்யலாம். எது எப்படி செய்தாலும் சரி, இறைவன் எவ்வாறு இருப்பாரோ ஆற்றல் வடிவில் இருக்கிறாரா, அந்த ஆற்றல் வடிவிலே அடியேனை ஆட்கொள்ளட்டுமே. இறைவன் காற்று வடிவமாக இருக்கிறாரா, அந்த காற்று வடிவத்திலே இறைவன் அடியேனை ஆட்கொள்ளட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது, அதாவது அடியேன் சொன்னது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அவ்வடிவத்திலே ஆட்கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான். இப்போ அடியேன் சொன்னது மாதிரி கூட காற்று வடிவத்திலோ அல்லது நெருப்பு வடிவத்திலோ அப்படிங்கிறது கூட நம்ம உருவகப்படுத்த முடியாது, கூடாது. ஆனால் உள்ளபடி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கும் போது அது உண்மையான பக்தியாக இருக்கும். அந்த பக்தி நமக்குள் வரும்போது நம்மை பீடித்திருக்கின்ற அந்த அகந்தை அப்படிங்கிறது படிப்படியாக அகலும். உண்மை என்ன என்பதை நம் மனம் உணர்ந்து கொள்ளும்.
ஆன்மீகத்தை பொறுத்தளவு சில ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆன்மீகத்தோட அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். சில அப்படின்னு சொல்லும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1-2 ரகசியங்களை தெரிந்து கொண்டால் போதும். அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படிங்கிறது, எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை நமக்கு வந்தாலும், கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டாலும், முதல் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மௌனம் அப்படின்னு சொல்றது. இதை எளிதில் நீங்கள் கடந்தெல்லாம் போயிட முடியாது. ஏன்னா தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் 1008 இருக்கு. அதில் இந்த மௌனம் அப்படின்னு சொன்னோம்னா கடந்து செல்லுதல் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கே எடுத்துக்கோங்க, ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல நீங்களும் அந்த வாக்குவாதத்தில் கலந்துக்கிறீங்க. ஒருவேளை வெற்றி பெற்றுட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. அதனால என்ன பலன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஒருத்தராக இருப்பார், அவருக்கு போதிய ஞானமே இருந்திருக்காது. அவர் கூட தர்க்கம் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் கடைசி வரலும் புரிஞ்சுக்கலைன்னா யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு கோபம் வர்றது, அந்த இடத்துல தேவையில்லாமல் பேசுறீங்க. பேசினதுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ஏண்டா பேசணும்னு யோசிக்கிறோம். அப்போ அந்த பேச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல தேவையில்லாத விஷயமாயிடுது. ரொம்ப சந்தோஷத்தில் சில பேத்துக்கு வாக்கு கொடுத்துட்றோம். அந்த வாக்கை சில நேரத்தில் கடைபிடிக்க முடியாமல் போயிடும். ஏண்டா அந்த வாக்கை கொடுத்தோன்னு யோசிப்போம். அப்போ சந்தோஷத்துலையும் தேவையில்லாமல் பேசிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ இந்த மாதிரி சில விளைவுகள் எல்லாம் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா மௌனம்தான் ஆக சிறந்த தீர்வு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆன்மீகத்திற்குள் செல்லணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஞானம் அடைந்த பின் பேச்சே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஞானாசிரிய பெருமக்கள் பேசுவதையே தவிர்த்து விடுகிறார்கள். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எடுத்து சொல்லணும் இல்லையா, இதை பற்றினாச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில ஞானாசிரிய பெருமக்கள் அந்த பேச்சுகளை அளந்து பேசுவாங்க. அவங்கக்கிட்ட அதிகமாக நம்ம கேள்விகளை எழுப்பினாலும் ஓரிரு வார்த்தைகளில் ஓரிரு வாக்கியங்களில் முடிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் நம்மளை மாதிரி மக்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விலாவரியாக எடுத்து பேசுவாங்க. ஆனால் அந்த பேச்சு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல. தொடர்ந்து நம்ம புரிஞ்சுக்காமையே இருக்கோம் ஒருத்தர் சொல்றத. அப்படிங்கும் போது இந்த பேச்சினால் என்ன பயன்? அந்த ஞானாசிரியர்களுமே பேசுவதை குறைத்து கொள்வார்கள். அதனால அவர்கள் பேசும்போது அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமாகிறது. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பமான நிலை வந்தாலும் மௌனமாகிவிட்டால் அந்த மௌனமே அதற்கான விடையை கொடுத்து விடும். அப்படின்னா அதுல எல்லளவும் மாற்றம் கொள்ள வேண்டாம். தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பல வகைகளிலே நமக்குள்ள அந்த சிவபக்தி அப்படிங்கிறது வந்திருக்கும். பல வகைகள் அப்படின்னா என்னன்னா, ஒன்று, நம்ம பிறந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக சிவ வழிபாட்டில் இருந்திருப்பாங்க. சில பேர் ஆச்சாரமாக அனுஷ்டானம் பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் சிவபெருமான் வழிபாட்டில், அப்படி வந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வழிபாடுனா என்னன்னே தெரியாத குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. சில பேர் அந்நிய சமயங்களில் பிறந்திருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அவர் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அருள் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா, திருவருள் கருணை கிடைத்து விட்டால் நம்ம எப்படி இருந்தாலும் அவருக்கு அடிமையாகி விடுவோம். அடியேன் உங்கள் அடிமை அப்படின்ட்டு நம்ம அப்படியே சரணாகதி அடைந்து விடுவோம். இது எல்லாம் நம்மனால நடக்கிறது இல்லை, எல்லாமே அவர் பார்த்து தீர்மானிக்கிறது, அந்த திருவருள் கருணையினால் நிகழ்வது. நமக்குள்ள சிவபக்தி எப்படி வந்தது, எப்போ வந்தது, இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை பண்ணினீங்க அப்படின்னா அதற்கான விடையே சில பேர்த்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. சில பேர் சில விஷயங்களை ஞாபகம் வைத்து கொண்டு சொல்லுவாங்க, நான் 8வது படித்தப்ப, நான் 6வது படித்தப்ப, நான் கல்லூரி போனப்ப, நான் இந்த ஆலயத்துக்குள்ள போனப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அதை வரையறுத்தே சொல்ல முடியாது, எப்போ என்னெல்லாம் தெரியாது. ஆனா இறைவனுடைய கருணை பார்வையினால் இறைவனை வழிபட ஆரம்பித்தேன், இன்று வரையிலுமே அவரை மட்டுமே நினைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியமா இருக்குமே தவிர, அந்த இடத்துல இதன் காரணமா எனக்குள்ள பக்தி வந்தது, அதன் காரணமாக அவங்களுக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா அது தனிப்பெரும் கருணையாளன் ஆட்கொள்வதன் காரணமாக வருகின்ற பக்தி. எப்படிப்பட்ட மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, மாணிக்க வாசக பெருமான் முதற்கொண்டு நாயை விட சிறியேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
புரிஞ்சுக்குங்க. அதாவது பிறப்பிலேயே வந்துட்டு ரொம்ப பூச்சி புழுவை விட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவாங்க. நான் அவ்வளோ கீழானவன், ஆனா என்னை வந்து ஆட்கொள்கிறார் இறைவன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு சில உயிரினங்களே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒண்ணு இல்லை, அந்த கருணை அப்படிங்கிறதே இல்லாத போதும் அவராக வந்து நம்மை ஆட்கொள்கிறார் என்றால் முன்வினை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஜென்மத்துல இவ்வளவு பக்தி செய்கின்றோம், முடிஞ்ச அளவு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவரை சரணாகதி அடைகின்றோம். இருந்தாலும் நம்ம செய்த சில நல்வினைகளோ தீவினைகளின் காரணமாக இன்னொரு பிறப்பு வருகிறது. அந்த பிறப்புல நம்ம சிவபக்தியை மறந்துட்டு இருந்தாலுமே கூட அவர் நமக்கு நல்கதியை வழங்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவரா வந்து ஆட்கொண்டுருவார். அதே மாதிரிதான் இந்த பிறப்புல நடந்திருக்கும். சில பேத்துக்கு வந்துட்டு சொல்ல போனா நாத்திகரா கூட இருந்திருப்பாங்க. அவரா வந்து ஆட்கொண்டதன் காரணமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவா சிவா சிவான்னு எந்த நேரமும் சதா சிவநாமத்தையே சொல்லிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, முற்பிறவியில் அவர்கள் செய்த அந்த தவத்தின் வலிமையால், அவர்கள் வைத்திருந்த ஈடுபாட்டின் காரணமாக, அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இந்த இடத்துல சில தீவினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை மறந்து இறைவன் நினைவே இல்லாமல் அவரை ஏசி கொண்டு கூட இருந்திருப்பார்கள். ஆனாலுமே தெரிஞ்சுக்குங்க, அப்பொழுதும் கூட இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவரவே தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முடிந்த பிறகு அவர்களுக்கு உள்ளார அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து விட்டால் அவராக ஆட்கொள்கின்றார். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கும். நாம சென்று அவரை சரணடைந்ததை விட அவராக ஆட்கொண்டு அவர் நம்மை தன்வசப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிங்கிறத தான் நிறைய பேர், நால்வர் பெருமக்களாகட்டும் 63 நாயன்மார்களாகட்டும் எல்லோருடைய கதை அந்த வரலாறுகளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது அதுவாகத்தான் இருக்கும். இறைவனாக ஆட்கொண்டு அவர்களுக்கு நல்கதி வழங்குகிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மௌனம். மௌனத்தின் வாயிலாக பிறக்கின்ற ஞானம், அந்த ஞானத்தின் பயனாக நிகழ்கின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதில் நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும், இது என்னால் நடந்தது அப்படிங்கிற சில விஷயத்தை எல்லாம் தாண்டி நாம் யோசிக்கும் பொழுது இது இறைவனால் நடந்தது, இறைவனால் நடத்துவிக்கப்படுகின்றது, இறைவனால் நடத்துவிக்க போகின்றது அப்படின்ட்டு அதை கடந்து சென்று விட்டோமே எனில் நமக்கு எந்த ஒரு வினையுமே சேருவதில்லை. மாறாக இது என்னால் மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை, நான் எனக்காக அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது அதில் நாம் செய்கின்ற வினைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்து எடுத்து இழைத்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப நம்ம ஒரு நற்கதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருப்பது மௌனம். அந்த மௌனத்தின் வாயிலாக கிடைக்கின்ற ஞானம், ஞானத்தின் மூலமாக அனுபவிக்கின்ற பேரானந்தம் அப்படிங்கிறது தான் எல்லை இல்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்.